ஹாய் கைஸ், நம்ம அந்துலினோட பட்டு சொல்ல போறோம். யோஷா இருந்திருக்கு யோஷா இருந்திருக்கு. அதுல யோஷாக்கு 13 வயசு. யோஷாக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. எப்பயுமே ஸ்கூல் லீவ்ல யோஷாவோட அப்பா அம்மா யோஷாவை இதுக்கு அனுப்பிடுவாங்க, பாட்டி வீட்டுக்கு, ஸ்கூல் லீவுக்கு. பாட்டியோட வீடு செம்ம பெருசு. அது பழைய காலத்து வீடு, பிரிட்டிஷ் காலத்துல வீடு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்கும். மொத்தம் 7 ரூம் இருக்கும். ஸ்கூல் லீவுனா யோஷா வரும், யோஷாவோட கசன் எல்லாம் வரும். யோஷாவோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், கசனோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், வீட விற்க சொல்லிட்டாங்க. அம்மா தானே வரும், வீட்டை வித்துருங்கம்மா, வீட்டை வித்துட்டு என் கூட வந்துருங்கன்னு இருக்காங்க. அந்த பாட்டி வீட விற்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சென்டிமெண்டாட்ட வீடு அவங்களுக்குலாம். தாத்தா கடைசியா வித்து வச்சுட்டு எனக்கு இது மட்டும் தான் இருக்காங்க. நான் விற்க விரும்ப மாட்டேன். நான் இல்லாட்டி கூட இந்த வீட வித்துறாங்க, இப்படியே இருக்கட்டும். இந்த வீடு ரொம்ப பழைய வீடு. லைட்டு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பல்பா தான் இருக்கும். மென்டோல் பல்ப் தெரியுமா, எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஸ்கூலு காலத்துல நல்லா வெளிச்சமா இருக்கிறது, லைட்டா இருக்கிற. ஆனா இந்த பாட்டி வீட்டுல ஒரு பல்பா தான் இருக்கும். லைட்டை மாத்திரன்னு சொல்லிருப்பேன், அந்த பாட்டி விட மாட்டாங்க, வேணான்ட்டு. இப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும்ட்டு, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ட்டு சொல்றாங்க. சில அந்த லைட் அப்பப்ப அஞ்சு எரியும். திடீர்னு எலக்ட்ரிக் கரண்ட் போயிரும். மாரி கோளாறு அந்த வீட்டுல எப்பயுமே இருக்கும். அதே வீட்டுல கிச்சன் இருக்கும், அடுப்பு குசினி இருக்கும். ட்ரை கிச்சன், வெட் கிச்சன். உள்ள ஒரு குசினி இருக்கும், வெளியே ஒரு குசினி இருக்கும். உள்ள ஒரு குசினில தான் மேல சீலிங் மாரி இருக்கும். சீலிங் ரொம்ப அடி வாங்கிதான் இருக்கும். இந்த சீலிங் பாத்தீங்கன்னா காலச்சி மாரி இருக்கும். காலச்சி மனுஷனோட காலச்சி கிடையாது. ஏன் தெரியுமா சொல்ற, அந்த மனுஷனோட காலச்சி இல்லன்ட்டு. இன்னொரு குசின்ல சீலிங் இருக்கும் தானே சொன்ன, சீலிங் எல்லாம் அடிதானே வாங்கியிருக்கோன்னு. ஏன் தெரியுமா அது மனுஷங்களோட காலச்சின்னு சொல்லல. ஏன்னா அந்த காலச்சி மனுஷனுக்கு 5 காலச்சி தானே இருக்கும். அந்த காலச்சி 4 இருக்கு. அப்ப இப்படி சொல்வீங்க மனுஷனோட காலச்சி இல்லைன்ட்டு? உண்மையா பொய்யா? அந்த மிருகமா இல்ல அது என்னட்டு தெரியல. அந்த காலச்சி பெருசு பெருசா இருக்கும். ஆனா 4 விரல் தான் இருக்கும். 1 2 3 4 விரல் தான் இருக்கும். அது என்னத்தோடன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தம் 7 ஸ்ப்ரிங் இருக்கும், 7 ஃபுட் பிரிண்ட்ஸ். ஷீலிங் மேல நடந்த மாதிரி இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, பள்ளி சவுத்துல ஒட்டுறது ஓகே, எவ்வளவு பெரிய முருகம் செவுத்துல ஒட்டா உங்களால ஏத்துக்க முடியுமா? மிருகமான்ட்டு என்னன்னு தெரியல. இப்படி ஷீலிங் மேல நடக்க முடியும், அது என்ன பள்ளியா ஒட்டுறதுக்கு? பாட்டி கிட்ட யோஷா கேட்டிருக்க, பாட்டி அது என்ன இது காலச்சி மாரி இருக்கு, என்னமோ பெருசா 4 விரல்ல. பாட்டி கிட்ட கேட்டு போது பாட்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, தெரியல அது நெஞ்சில இருந்து இருக்குமான்னு இருக்காங்க. இந்த காலச்சி இங்க இருந்து இங்க இருந்து வந்துச்சு தெரியல மாட்டு. யோஷாக்கோ கசனுக்கோ நிறைய சம்பவம் நடந்திருக்கு. எஸ்பெஷலி யோஷாக்கோ கசனுக்கோ ஒரு பழக்கம் இருக்கு. அது என்ன பழக்கம், அது பழக்கம்னு சொல்ல முடியும். மிந்தினா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போன் இருக்காது. போன் இல்லாதனால கடுப்பா இருக்கும். ஏதாச்சும் பண்ணோம், விளாடணும், ஏதாச்சும் சங்கிருத்து விளாண்டுக்கிட்டு இருக்கோங்க, ஷூட்டிங் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய விளாடுவாங்க எக்கச்சக்கமா. அடுத்துதான் எப்ப பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க சின்ன பிள்ளைங்கள. ராத்திரி நேரத்துல வீட்டுல எலக்ட்ரிக் போயிருச்சு, ரொம்ப இருட்டு வீடு. கேண்டில கொடுத்திருக்காங்க, கேண்டில் லீலின்
தான் இருந்திருக்காங்க. ராத்திரி தூங்குற நேரம் கொளுத்திட்டு ரூம்ல கசனும் உட்கார்ந்து இருக்காங்க. கேளுங்க, இந்த கதையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த டைம்ல யோஷாக்கு ஐடியா இருந்துருச்சு, ஷேடோ விளாடுவோம். ஷேடோலாம் உருவம் இல்ல பயாங் பயாங்னு வாங்க. ஷேடோங்கன்னா பயாங் பயாங்னா வெயிட் பண்ணுங்க, இருங்க பாத்துக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொல்றேன். நில்லர் நில்லர். வாங்க வாங்க காய்ஸ், ஷேடோ விளாடுவோன்னு இருக்காங்க. அந்த கசன் கிட்ட கேண்டில் கொளுத்திட்டு நீங்களே பாத்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கும், கேண்டில் மட்டும் தான் வெளிச்சமா இருக்கும். செவுரு பாட்டியோட செவுருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேண்டில கீழே வச்சுட்டு நான் கை வைக்கும் போது இந்த செவுருல கண்டிப்பா என்னோட கையாச்சு தெரியுதான்னு பாருங்க. அந்த ஷேடோ தான் அவங்க விளாண்டுருக்காங்க பாருங்க, தெரியுதானே? அந்த ஷேடோ தான் அவங்க விளாண்டுருக்காங்க. பாட்டியோட வீட்டுல விளாண்டுருக்காங்க அந்த ஷேடோவோட. டாக் செய்யிறது, பேர்ட் செய்யிறது, ஸ்னேல் செய்யிறது, ரேபிட் செய்யிறது, இன்னும் நிறைய செஞ்சது அவங்க பார்த்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. வாய் வளரும். பாட்டி வீட்டுல எப்பவுமே விளாடுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் போச்சுன்னா பாட்டி சொல்லிருக்காங்க விளாடாதீங்க, ஷேடோ கூட விளாடாதீங்கன்ட்டு. பெரியவங்க சொல்லுவாங்க தானே, செய்யாத. ஆனா யார் செய்யாதவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. செய்யாதன்னு இருக்காங்க, லாடாதன்னு இருக்காங்க. பாட்டி யார் லாடாதன்னு நாங்களா அப்பதான் நம்ம செய்வோம், அப்பதான் நம்ம விளாடுவோம். ஏதானா நம்ம அப்பதான் செய்வோம், நம்ம தான் தெரியாத திமுருக்குன்னே செய்வோம். பாட்டிக்கு தெரியாம கதவு சாத்திட்டு லாண்டுருக்குதுங்க இதுங்க. ஷேடோ லாண்டுட்டு டயர்டா இருக்கு, வாங்க படுப்போன்ட்டு அதே ரூம்ல படுத்திருக்காங்க. ரூம்ல கட்டில் எல்லாம் இருக்கும், கட்டில தூங்கிருச்சுங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. ரோஷாக்கு தூக்கம் வரல, இப்படி திரும்பி இருக்கா அப்படி திரும்பி இருக்க, தூக்கமே வரல. இந்த சைட்டு திரும்ப பாருங்க. அப்ப கேண்டில் லைட் இன்னும் அமுக்க கிடையாது, அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு இருட்டு மேல அமுக்க கிடையாது. திரும்பி பாக்குறா, கேண்டில் இருக்கு, செவுரு இருக்கு. இந்த செவுருல உண்மையான கையோட ஷேடோ தெரிஞ்சிருக்கு. அந்த கை இப்படின்னு இருக்கு. லைட் அமைஞ்சிருக்கு, கேண்டில் மட்டும் தான் திறந்து எரிஞ்சிருக்கு. இருந்தா மட்டும்தான் ஷேடோ வரும். நம்ம நின்றா மட்டும் தான் நம்ம பின்னால ஷேடோ இருக்கும். இல்லாம ஷேடோ இப்படிதான் வரும். அதே மாதிரிதான் யோஷாவும் யோசிக்குது. கையே இல்ல, அதுவும் கை இல்லாம ஷேடோ இப்படி பண்ணி இருக்குது. யோஷா கண்ணை சாத்திருச்சு. கண்ணை சாத்திட்டு அப்படியே போத்திட்டு படுத்துதான் கூட தூங்கிட்டாங்க. அதோட அந்த ஷேடோ விளாடவே இல்ல. ஷேடோ விளாண்டுது அப்படியே மறந்துட்டாங்க. Bye guys, thank you watching my video. எல்லாரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கடைக்கு ரெடி ஆகலாம். அது என்ன கதை தெரியுமா? நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.